என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். யாரோ தன்னை உலுக்கி எழுப்புவது போல் உணர்ந்து மெல்ல விழிகளை திறந்த சுடர்விழி தன் எதிரே நிற்கும் சுலோச்சனாவை கண்டு என்ன என்று கேட்டாள். டைம் 12 ஆச்சு. அம்மா தான் உன்னை எழுப்ப சொன்னாங்க. 12 தானே ஆச்சு. இப்பவே எந்திரிச்சு என்ன சாதிச்சிட போறேன்? இதுல வேற வீட்டுல எல்லாரும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அத பார்க்க சகிக்கல. என நிம்மதியா தூங்க விடு போ. கோபமாக கூறியவள் புரண்டு படுத்துக் கொள்ள, இன்னும் 15 நிமிஷத்துல பியூட்டிஷியன் வந்து சேர்ந்துடுவாங்களாம். உன்னை சீக்கிரமா குளிச்சு ரெடியாக சொன்னாங்க அம்மா. கோபமாக தலையை திருப்பி சுலோச்சனாவை பார்த்தவள், என்ன இன்னும் 15 நிமிஷத்துலயா? சாயந்தரம் 4:30க்கு தானே முகூர்த்தம். இவ்வளவு சீக்கிரம் அவங்க எதுக்கு வராங்க? எனக்கு என்ன தெரியும்? அம்மா தான் உன்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன்பா என்று கூறிய சுலோச்சனா அறையை விட்டு வெளியே செல்ல, சோம்பல் முறித்து எழுந்து அமர்ந்த சுடர்விழிக்கு உண்மையிலேயே வியப்பு. ஈஸ்வரை சந்தித்த அந்த நாளுக்கு பிறகு அவள் இந்த அளவு நிம்மதியாக உறங்கியது இன்றுதான். இரவு முழுவதும் ஈஸ்வரை எப்படி மாட்டி விடுவது, தான் எப்படி அவன் பிடியில் இருந்து தப்புவது என்று மட்டுமே சிந்தித்து உறக்கத்தை துளைத்தவள் நேற்று காவலர்களிடம் சிக்கி வீடு திரும்பிய பிறகு அப்படி ஒரு வாழ்க்கையை விட ஈகளின் மனைவியாக வாழ்வது சிறந்தது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டாள். தொலைந்த உறக்கமும் அவளை தேடி வந்துவிட்டது. ஒரே இரவில் அவள் மனம் இப்படி மாறும் என்று நேற்றைய இரவு நிகழ்வுக்கு முன்பு வரை அவள் கனவில் கூட நினைத்ததில்லை. ஈகளை விட்டு எப்படியும் விலக வேண்டும், அவன் பிடியில் இருந்து தப்ப வேண்டும். அதற்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். ஈகிள் கூறியது போன்றே இப்போது கூட முழு மனதோடு அல்ல என்றாலும் அவனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறாள் என்பது நிதர்சனமான உண்மையே. ஆனாலும் பாதுகாப்பான ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட அவனது இந்த சிறையில் இருந்து தப்பி விடுவது என்ற எண்ணம் அவள் மனதின் ஒரு மூலையில் ஆழமாக வேரூன்றி நிற்கவே செய்கிறது. ஏனென்று தெரியவில்லை, ஈஸ்வர் அன்று அவளிடம் பேசிய வார்த்தைகள் அவள் செவியில் மீண்டும் ஒலித்தது. நான் உன்னுடைய அழகுல மயங்கல. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல சுடர். உன்னோட கழுத்துக்கு கீழே இருக்கிற இந்த வடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவன் கூறியது திரும்ப திரும்ப அவள் செவியில் முழங்க, மெல்ல தன் கழுத்தை வருடியவளின் கரம் சற்று கீழே இறங்கியது. மார்புக்கு மேலே இருக்கும் இந்த வடு இது எப்படி ஈகிளை தன்னிடம் ஈர்த்தது? அவளுக்கு புரியவில்லை. மெல்ல எழுந்து கண்ணாடி முன் வந்து நின்றவள் அவளது அந்த வடுவை தொட்டு மெல்ல வருடினாள். இந்த வடு இது எப்போது எப்படி தனக்கு ஏற்பட்டது? அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே இது அவள் கழுத்தில் இருக்கிறது. ஒரு முறை அப்பா அம்மாவிடம் அவள் கேட்டபோது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர அவளுக்கு எந்த பதிலும் கூறவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் கேட்டபோது, நீ குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்துட்ட, அப்படி ஏற்பட்ட காயம் இது என்று கூறி அம்மா சமாளித்து விட்டார். ஆனால் இது அப்படி ஏற்பட்ட காயம் அல்ல என்று அவளுக்கு உறுதி. ஒரு கனவு போல் அல்லது நிழல் போல் அவளுக்கு ஏதோ காட்சிகள் அடிக்கடி வருவதுண்டு. அந்த காட்சியில் யாரோ ஒருவன் கூர்மையான ஏதோ ஒரு ஆயுதத்தால் தாக்குவது போல் உணர்கிறாள். அது யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அம்மாவிடம் இதை பற்றி கூட கேட்டிருக்கிறாள். ஏதோ கனவு கண்டுட்டு இப்படி வந்து உளறிட்டு கேள்வி கேட்டா நான் என்னடி சொல்ல முடியும் என்று கேட்டு அவளை மடக்கி விட்டார் அம்மா. ஆனால் அம்மா இதை பற்றி அப்பாவிடம் கூறியதை அவள் மிகவும் தற்செயலாக கேட்க நேர்ந்தது. சுடர் என்கிட்ட இப்படி எல்லாம் கேக்குறாங்க, இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? அம்மா கவலையோடு அப்பாவிடம் கேட்க, கனவுன்னு சொல்லிட்டல, அதை அப்படியே விட்டுடு என்ற அப்பாவும் கூறும்போதுதான் இதில் ஏதோ இருக்கிறது என்ற சந்தேகம் அவள் மனதில் மேலோங்கியது. ஆனால் விடைதான் கிடைக்கவில்லை. சில சமயங்களிலாவது இவர்கள் என் அப்பா அம்மா இல்லையோ, எங்கிருந்தாவது தன்னை தத்தெடுத்து கொண்டு வந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுவதுண்டு. அப்போதெல்லாம் நீ பார்க்க அப்படியே உங்க அப்பா அம்மா 2 பேரையும் சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்க என்று தன்னை பார்ப்பவர்கள் கூறுவது நினைவில் வந்து அந்த எண்ணத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடும். இன்றையதோ தனக்கு இந்த வடு எப்படி வந்து சேர்ந்தது என்று தெரியாத நிலையில் இதன் மீது ஈர்க்கப்பட்டு ஒரு டான் தன்னை காதலிக்கிறான். இதோ இன்று திருமணமும் நடக்க போகிறது. இந்த வடு இது தன் அதிர்ஷ்டமா அல்லது துரதிருஷ்டமா? அவள் மனதில் அந்த கேள்வி எழ, எத்தனையோ பேரழகி ஈஸ்வருக்கு மனைவியாக ஆசைப்பட்டும் அவங்களை எல்லாம் வேண்டான்னு தள்ளிட்டு
ஹீரோ மாதிரி இருக்கிற ஈஸ்வர் உன்னை தேர்வு செய்ய இந்த வலுதானே காரணம். அப்படி பார்த்தா இது அதிர்ஷ்டம்தான். ஆனா சட்டத்துக்கு எதிரான வேலைகள் செய்யற ஒருத்தன் உன்னை நேசிக்க இந்த வலு காரணம் ஆயிடுச்சுன்னு நீ நினைச்சா இது துரதிர்ஷ்டம்தான் என்றது மனம். சுலோச்சனா, அவ இன்னும் எந்திரிச்சு குளிக்க போகலையா? அம்மாவின் குரல் கோபமாக சமையல் அறையிலிருந்து வர, அந்த ஈகிள் என்ன சும்மா விட்டா கூட இவங்க என்ன விட மாட்டாங்க போல இருக்கு. முணுமுணுத்தவள் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். குளித்து விட்டு வந்தவளுக்கு அவளது அறையிலேயே டீப்போ மீது உணவு பரிமாறி வைக்கப்பட்டிருந்தது. தொல்லை ஒழிய போகுதுன்னு பார்த்து பார்த்து உபசரிக்கிறாங்களா இல்ல பாசத்துல உபசரிக்கிறாங்களா? சிறிது சத்தமாக கேட்டாள் சுடர். பாசத்துல தாண்டி பரிமாறி வச்சிருக்க. இனி என்னைக்கு என்னுடைய கையால உனக்கு சமைச்சு போட போறேன்? தழுத்தழுத்த அம்மாவின் குரல் பின்னால் இருந்து கேட்டது. ஏனோ சுடர்விழியின் விழிகளும் பனித்தது. சட்டென்று திரும்பியவள் அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள். அவளை யார தழுவிக்கொண்ட அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தெரியும். உனக்கு பிடிச்ச ஒருத்தனையா பார்த்து உன்னுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனா முடியல. நீ விருப்பம் இல்லாமதான் இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறேன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் எங்களால அதை தடுக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. இப்ப இதோ சூரன்னு ஒரு புது தொல்லையும் சேர்ந்துருச்சு. அவரை விட ஈஸ்வர் தம்பி நல்லவர் தான். அந்த மன நிம்மதியோட தான் நாங்க இப்ப எங்க மனசை தேத்திக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு முழு ஆதரவையும் கொடுக்கிறோம். இப்ப எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பு மட்டும் இல்ல, சுலோச்சனா பாதுகாப்பும் முக்கியம். புரியுதுமா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் உங்களை தப்பா நினைக்கலையே, தப்பா நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லையே. இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விதத்துல இல்லாட்டி ஒரு விதத்துல நானும் காரணம் தானே. அப்பா போலீஸ்ல சிக்கிட்டு திரும்பி வந்துட்டாரு. அப்பவே அப்பா இதை அப்படியே விட்டுடுங்கன்னு சொன்னாரு. நான் தான் கேட்காம திலீப் கிட்ட சண்டைக்கு போனேன். அதுதானே இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இனிமே இப்படி அவசரப்பட்டு ஏதாவது ஏடாகூடத்துல போய் மாட்டிக்காத. அப்புறம் ஈஸ்வர் தம்பி கிட்ட கொஞ்சம் அடங்கியே இருமா. அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு மேல் அம்மாவும் எதுவும் பேசவில்லை. டீப்போ மீது எடுத்து வைத்திருந்த உணவை எடுத்து அவரே பிசைந்து அவளுக்கு ஊட்டிவிட்டார். சரியாக 1:30 ஆன போது அவளை அலங்காரம் செய்ய 2 இளம் பெண்கள் வந்து சேர்ந்து விட்டனர். அலங்காரங்கள் அனைத்தும் முடிந்து புகைப்படங்களும் எடுத்து முடிந்த போது 4 மணி ஆகிவிட்டது. உடனே புறப்படுமாறு ஈஸ்வரிடமிருந்து சுடர்விழியின் அப்பாவுக்கு அழைப்பு வர அனைவரும் புறப்பட்டும் விட்டனர். முன்னால் 2 கார், பின்னால் 2 கார் என்று முழு பாதுகாப்போடுதான் சுடரும் குடும்பமும் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். இப்படி ஒரு பாதுகாப்பு தங்களுக்கு தேவையா என்ற சந்தேகம் சுடர்விழியின் மனதில் எழாமல் இல்லை. ஆனால் கோயிலுக்கு செல்லும் வழி அவர்களது வாகனத்தை எதிர்பார்த்து சிலர் காத்திருப்பதையும், சில வாகனங்களில் அமர்ந்திருக்கும் ரவுடி போன்று தோற்றம் அளிக்கும் இளைஞர்கள் அவர்களையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டவளுக்கு இந்த பாதுகாப்பு தங்களுக்கு தேவைதான் என்று புரிந்தது. சுடர்விழியின் குடும்பமும் கோயிலை வந்து எட்டும் வரை ஒருவித பதற்றத்தோடு கோயில் வாசலில் நின்று கொண்டிருந்த ஈஸ்வர் அதன் பிறகு நிம்மதியோடு கோயிலுக்குள் செல்வதை அவள் கண்டாள். அவன் பட்டு வேட்டி சட்டை தான் அணிந்திருக்கிறான். பட்டு வேட்டி சட்டையில் ஈஸ்வர் இன்னும் கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கிறான் என்று சுடர்விழிக்கு தோன்றியது. எந்த தடைகளும் இல்லாமல் அனைத்து சடங்குகளும் நடந்தேறி கொண்டிருக்க பூசாரி தாலியை எடுத்து வந்து ஈஸ்வரின் கையில் கொடுத்து கட்டுமாறு கூற அவனும் தாலியை கட்ட தயாராக அந்த நொடி, என்ன ஈகிள், இப்படி அவசர அவசரமா தாலி கட்டுனா எப்படி? விருந்தாளிங்க நாங்க எல்லாரும் வந்து சேர வேண்டாமா? பின்னால் இருந்து சூரனின் குரல். அனைவரும் தலையை திருப்பி பார்த்தனர். SP காளிதாசனின் தலைமையில் ஒரு சிறு காவல் படை கோயிலுக்குள் நிற்கிறது. சாரி மிஸ்டர் ஈஸ்வர், நீங்க இந்த பொண்ணு அவங்களுடைய சம்மதம் இல்லாம கட்டாய தாலி கட்டுறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமா இவங்களை கல்யாணம் செஞ்சுக்கலாம், எந்த எதிர்ப்பும் இல்ல. காளிதாசன் சார் கூற, சார் இப்படி ஒரு புகார உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஈஸ்வர் கேட்டான். சாரி ஈஸ்வர், அத சொல்ல முடியாது. இவங்களுக்கு உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவங்களே சொல்லிட்டா வேற எந்த தடையும் இல்லையே. நாங்க இவங்க கிட்ட பேசணும். காளிதாசன் சார் மீண்டும் கூற ஈஸ்வர் சுடர்விழியை பார்த்தான். போய் பேசிட்டு வா என்றான். இது என்ன ஈஸ்வர், போய் பேசிட்டு வா? அதுலயே ஒரு மிரட்டல், கட்டளை, ஒரு எச்சரிக்கை எல்லாமே இருக்கே. நீ இப்படி பேசி அனுப்புனா அந்த பொண்ணு எந்த தைரியத்துல சார் கிட்ட பேச வருவா? நக்கலாக கேட்டான் சூரன்.
இந்த விஷயத்துல நீ தலையிட தேவையில்லை. இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீ ஓரமா ஒதுங்கி நில்லு. கோபமாக ஈஸ்வர் கூற, அப்படியெல்லாம் ஓரமா ஒதுங்கி நின்னுட முடியாதுப்பா. ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து தாலி கட்டுறியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பொதுமக்கள் நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு? அது அந்த பொண்ணுடைய சுதந்திரத்தை நீ பறிக்கிறதுக்கு சமம் இல்லையா என்று கேட்ட சூரன் சுடர்விழியை பார்த்தான். ஆமா பொண்ணு, உனக்கு இவனை சாரிமா இவன்னு சொன்னா சார் திட்டுவாரு. இவரை பிடிக்காதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த இடத்துல நீ ஒரு கோழியா முடிவெடுத்து இவனை கட்டிக்கிட்டா காலத்துக்கும் இவனுடைய அடிமையா இருக்கணும். பாத்தியா, என் வாயில இவனுக்கு மரியாதையே வரமாட்டேங்குது, இவர்னு சொல்லவும் வரமாட்டேங்குது. அதை விடு, உனக்கு என்ன பத்தியும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும். ஆனா நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர் எஸ்பி காளிதாசன் சார். இவரை நம்பாம இருக்க முடியாது இல்லையா? இவரை நம்பி தைரியமா இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவன் முகத்துல கரிய பூசிட்டு ஒரு சுதந்திர பறவையா சார் கூட கிளம்பு. இவனும் என்னுடைய ஆட்களும் ஏதாவது பிரச்சனை பண்ணா நானும் என்னுடைய ஆட்களும் பாத்துக்கிறோம். அதுக்கு மேல போலீஸ் படையே நிக்குது பார்த்தல, தைரியமா ஒரு முடிவை எடுமா. இவனுக்கெல்லாம் இத்தனை பேர் முன்னாடி முகத்துல அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நீ ஒரு தண்டனையை கொடுத்தாதான் மத்த பொண்ணுங்க கிட்ட வாலாட்டாம இருப்பான். அப்பவாவது இந்த மாதிரி ஜென்மங்கள் திருந்துதான்னு பாக்கலாமே. தைரியமா வெளியே வாமா, மத்தத சாரும் நாங்களும் பாத்துக்கிறோம். சூரன் அழைக்க என்ன செய்வது என்ற யோசனையோடு தன் அப்பா அம்மாவை பார்த்தாள் சுடர்விழி. அவர்கள் இல்லை என்று தலையசைத்தனர். தனக்கு பாதுகாப்பான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லவா அவளது எண்ணமாக இருக்கிறது. இப்போது இதோ எஸ்பி காளிதாசனை தன் முன் வந்து நின்று, இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கும் போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அல்லவா புத்திசாலித்தனம். அவள் மனம் கேள்வி எழுப்ப கழுத்தில் போடப்பட்டிருந்த பூமாலையை கழற்றி சுலோச்சனாவின் கையில் கொடுத்துவிட்டு மெல்ல அடி எடுத்து எஸ்பி காளிதாசனை நோக்கி நடந்தாள் சுடர்விழி. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.